கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து எக்ஸிமா. ஸோ எக்ஸிமா அப்படின்றது என்னன்னா பேசிக்காக ஸ்கின்ல இருக்கக்கூடிய அலர்ஜி. ஸ்கின்ல எப்படி டாக்டர் அலர்ஜி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் பெத்தாலஜி வில் பி இன் த லங்ஸ். சில பேருக்கு அடிக்கடி ஸ்னீசிங் வரும், தும்பிட்டே இருப்பாங்க, அடிக்கடி கண்ணில் தண்ணி வந்துட்டு இருக்கும், இரும்பல் இருந்துக்கும். ஸோ வந்து அந்த அலர்ஜி ஒரு சீசன் வந்தாவே அவங்க வந்து தும்பிட்டு இருப்பாங்க, கண்ணில் தண்ணி வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சீசனபிள் அலர்ஜி இருக்கவங்களுக்கு, சில குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சில ஏரியாஸில் ஒரு சில நாட்களில் மட்டும் அவங்களுக்கு வந்து அதிகமான காஃப் கோல்டெல்லாம் வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களை வந்து நம்ம ஏட்டோபிக் சில்ட்ரன்னு சொல்கிறோம். அதாவது வந்து என்ன, அடிக்கடி வந்து அவங்களுக்கு வந்து அலர்ஜி சம்மந்தப்பட்ட, அதாவது வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அப்படின்னா இந்த எக்ஸிமா ஆஃப் த ஸ்கின் வந்து வெரி ரிலேட்டட். ஸோ அலர்ஜி ஆஃப் த ஸ்கின் is basically related to the lung pathology. ஸோ லங்ஸில் இருக்கக்கூடிய பெத்தாலஜினாலேயும் உங்களுக்கு ஸ்கின்ல அலர்ஜி வரலாம். ஸோ எக்ஸிமா எங்கெல்லாம் டாக்டர் வரும் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி நாங்கள் பார்க்குறதுனா கையிலையும் கால்லையும் பார்ப்போம். ஸோ கையில் என்ன மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பேச்சஸாகவே வரும். உங்களுக்கு அரிப்பாங்க, அரிக்கும் போது உங்களுக்கு சொரியும் போது உங்களுக்கு என்னன்னா ஸ்கின் திக்கண்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நாங்கள் பார்ப்போம். இல்லைன்னா வந்து கொப்பளமா குட்டி குட்டியாக ஃபோம்ஃபாலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குட்டி குட்டியாக கொப்பளமா வரும். அதில் வந்து திருப்பி அரிப்பு வரும். சம்டைம்ஸ் பேஷண்ட்ஸ் வந்து இந்த டிட்டர்ஜென்ட்ஸ், அதாவது வந்து இந்த உங்களுக்கு பாத்திரம் கழுவுறது இல்லை துணி துவைக்கிற அந்த டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது மட்டும் அவங்களுக்கு அரிப்பு வரலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஹேண்ட்ஸில் வரக்கூடிய அலர்ஜிஸ் இப்படி இருக்கும். காலில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதே மாதிரி பிளாக் ஸ்பாட்டாக இருக்கும், உங்களுக்கு திக்கண்ட ஸ்கின்னாக இருக்கும். அண்ட் அந்த ஸ்கின்ல வந்து பயங்கரமான இச்சிங் இருக்கும். கொஞ்சம் இச்சிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொரிய ஆரம்பித்தாங்க அப்படின்னாக்கா ஃபாஸ்ட்டாக இன்னும் நிறைய நேரம் சொரியிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும், நம்ம இன்ஃபெக்ஷன் பண்ணி எக்ஸிமா வந்து இன்ஃபெக்ட் ஆகி ரெட்னஸ் வந்திருக்கலாம், அந்த இடத்துல திருப்பி ஊசிங் வரும், திருப்பி பஸ் வச்சிரும். சம்டைம்ஸ் அந்த காலே வந்து ஸ்வெல்லன் ஆகி அவங்களால நடக்க முடியாத ஃபீவர் வரைக்கும் வந்து சிஸ்டமிக் காம்ப்ளிகேஷன்ஸ் வரைக்கும் கூட போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த காலில் எக்ஸிமா இருக்குது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எதனால் அந்த இடத்துல அரிப்பு வருதுன்னு பார்க்கணும். ஒன்று அவங்களுக்கு வந்து கால் வீக்கத்தினால ஏதாவது வந்து லிம்ஃப் கீழே வந்து அந்த கெட்ட நீர் சேருதா அப்படின்னு பார்க்கணும். ஒரு கால் அவங்க கார்டியாக் பேஷண்ட்ஸான்னு பார்க்கணும், அவங்களுக்கு கார்டியாக் அனாலிசிஸ் பார்க்கணும், அவங்க ஹார்ட் நல்லா இருக்கான்னு பார்க்கணும், லிவர் நல்லா இருக்கான்னு பார்க்கணும், யூரின் நல்லா போகிறாங்களா, கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும், எதனால் கால் வீங்குது, காலில் வந்து ஏன் வீக்கம் வருது, எதனால் தண்ணி தேங்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே வந்து உங்களுக்கு அரிப்பு வரும். ஸோ எப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து லிம்ஃப் தேங்குதோ, எப்போல்லாம் கால் உங்களுக்கு வீக்கமாகுதோ அப்போல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா தெர் வில் பி இச்சிங். ஏன்னா வந்து அந்த மெட்டபலைட்ஸ் வந்து கீழே போய் சேர்றதுனால. ஸோ அப்போ அந்த அரிப்பு வரும்போது சம்டைம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிப்பு மாத்திரைகளை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அரிக்கிறத நிறுத்திட்டாங்க அப்படின்னா செகண்டரி காம்ப்ளிகேஷன்ஸ் போகிறது ரொம்ப தவிர்த்துக்கலாம். ஸோ யூஸ்வலி பேஷண்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அரிப்பு வரும்போது டாக்டர் கிட்ட வர்றது கிடையாது. ஸோ அவங்களாம் சொரிஞ்சு அந்த இடத்துல ஒரு லோக்கலைஸ்டு ஸ்கின்ல வந்து கருப்பாக ஒரு எக்ஸிமா மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஒன்ஸ் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பேஷண்ட் டென்ஸ் டு ஸ்க்ராச். இது வந்து ஸ்க்ராச் இட்ச் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இச்சிங் ஆரம்பிச்சு அவங்க ஸ்க்ராச் பண்ணுவாங்க, திருப்பி ஸ்க்ராச் பண்ணி இச்சிங் ஆரம்பிக்கும். இதே மாதிரி ஒரு சைக்கிள் மாதிரி வந்து சொரிஞ்சு என்ன ஆகும்னா அந்த ஸ்கின் வந்து அந்த இடத்துல ரொம்ப திக்கண்டாக இருக்கும். திக்கண்டாக ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், நம்ம ஏதாவது க்ரீம்ஸ் போட்டாலும் அந்த இடத்துல உள்ளே போய் வேலை செய்யாது. ஏன்னா திக்கண்டாக இருக்க ஸ்கின்ஸ்ல வந்து க்ரீம் உள்ளே போகிறதுக்கு நேராகும் இல்லையா. ஸோ ஆப்வியஸ்லி இந்த மாதிரி தான் வந்து ஒரு எக்ஸிமா வந்து டெவலப் ஆகுது. எக்ஸிமா டெவலப் ஆகிறதுக்கு இன்னொரு பெரிய விஷயமும் வந்து வேரிகோஸ் வீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த நரம்பு சுளுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. சில பேர் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் நிற்க வச்சு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கால் ரெண்டுத்துலேயும் வந்து குட்டி குட்டி நரம்புகள் வந்து வேரிகோஸ் வீன்ஸ் வேரிகோசிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு டாப்லர் எடுத்து பார்க்கலாம், ஃப்ளோ ஆஃப் த பிளட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு வேரிகோஸ் நம்ம சரி பண்ணாலே அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸிமாவை நம்ம வந்து ஓரளவுக்கு கியூர் பண்ணலாம். ஜென்ரலாக வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸிமா இஸ் நாட் க்யூரபிள். அப்படி வந்து எக்ஸிமா இஸ் நாட் க்யூரபிள்னு ஜென்ரலைஸாக பேச முடியாது. இப்போ எப்படி ஹேண்ட் எக்ஸிமா எடுக்கிறோம் அப்படின்னாக்கா ஹேண்ட் எக்ஸிமாக்கு ஒரு டிட்டர்ஜென்ட் அலர்ஜி உங்களுக்கு காரணமாக இருக்கா, இல்லை உங்களுக்கு லங் பெத்தாலஜி ஒன்று காரணமாக இருக்கா, லங் பெத்தாலஜியை ட்ரீட் பண்ணுங்கள், உங்கள் அலர்ஜியை கம்மி பண்ணுங்கள், உங்களுக்கு விட்டமின் சி ஃப்ரூட்ஸ் நிறைய எடுங்க, அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு அலர்ஜி குறையும். க்ளவுஸ் போட்டுட்டு வாஷ் பண்ணுங்கள், டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் எதெல்லாம் உங்களுக்கு இரிட்டேஷன் காஸ் பண்ணுதோ அதை தவிர்த்துக்கலாம். ஸோ அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸிமாவை நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணலாம். அண்ட் செகண்ட் திங், காலில் வரக்கூடிய எக்ஸிமா வந்து முடிஞ்ச அளவுக்கு காலை வந்து தொங்க போட்டுட்டு இல்லாத ஒரு ஸ்டூல் போட்டுட்டு காலை வந்து கொஞ்சம் கீழே கிரவுண்ட் சர்ஃபேஸ்லேருந்து கொஞ்சம் ஹைட்டில் வச்சுக்கலாம். அதே மாதிரி தூங்கும் போதும் 2 தலாணி போட்டு காலை வந்து கொஞ்சம் ஒசரத்தில் வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த லிம்ஃப் வந்து கீழே வந்து வரும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த இரிட்டேஷன் இருக்காது, அரிப்பு இருக்காது. அரிப்பு இல்லைனாவே எக்ஸிமா குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸிமா அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து டாப்லர் அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு பேசிக் பிளட் டெஸ்ட்டும் நம்ம பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் இன்கேஸ் வந்து நம்ம ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னும் போது நமக்கு பேசிக் பிளட் டெஸ்ட் வந்து டாக்டர் பண்ணிடுவாங்க.
பேசிக் பிளட் டெஸ்ட், டாப்லர் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் லோக்கலாக நம்ம எப்படி ட்ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கலாக வந்து வில் குட் மாய்ஸ்சரைசர். அதாவது ஸ்கின் எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, ஸ்கின் வந்து ட்ரை ஆச்சு, அரிக்குது அப்படின்னும் போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட வேண்டிய விஷயம் மாய்ஸ்சரைசர். அதாவது ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைசர் போட்டு அதை வந்து சூதன் பண்ணணும். ஸ்கின்னை சூதன் பண்ணிட்டாவே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து அந்த இச்சிங் சென்சேஷன் குறையும். செகண்ட் திங், நம்ம வந்து ஒரு கேலமைன் லோஷன் போடலாம். கேலமைன் லோஷன் வந்து இச்சிங் வந்து நார்மலாக குறைக்கும். அண்ட் அந்த எக்ஸிமாவோட ஸ்பாட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பாட்டில் மட்டும் we can give a ஸ்டிராய்ட் க்ரீம், இல்லை அதில் வந்து இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா இன்ஃபெக்ஷனுக்கான க்ரீமையும் சேர்த்து கொடுக்கலாம். அந்த ஸ்டிராய்டு க்ரீமை 2 டைம்ஸ் போடும்போது, ஒரு 2 வீக்ஸ் to 3 வீக்ஸ் போடும்போது எக்ஸிமாவோட டெண்டன்சி வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். பட் எக்ஸிமாவோட சேர்ந்து அவங்களுக்கு இன்ஃபெக்ஷனும் இருக்குன்னா அப்போ அவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கணும். இன்ஃபெக்ஷன் எதனால் வந்திருக்கு, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னும் போது ஆன்டி பாக்டீரியல் டேப்லெட்ஸையும் கொடுக்கணும், ட்ரக்ஸையும் கொடுக்கணும். ஸோ எக்ஸிமா அப்படின்றது இட்ஸ் அ பேசிக் பெத்தாலஜி ஆஃப் த ஸ்கின் விச் இஸ் டியூ டு த பெத்தாலஜி இன் த லங்ஸ். மோஸ்ட்லி வந்து அவங்களுக்கு வந்து ஏடோபியோ இல்லை லங்ஸில் ஏதாவது ஒரு அலர்ஜியோ இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு ஸ்கின்ல வருது. அண்ட் செகண்டரியாக வரக்கூடிய எக்ஸிமா, இந்த மாதிரி இரிட்டேஷனால் வரக்கூடிய எக்ஸிமா, டிடர்ஜென்ட்ஸ் அலர்ஜினால் வரக்கூடிய எக்ஸிமாலாம் நம்ம வந்து நல்லாவே வந்து அந்த ஃபேக்டர்ஸை வந்து நம்ம தடுத்துட்டாவே, எது ப்ரொவகேட்டிங் ஃபேக்டரோ அதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டாவே we can treat. அண்ட் எக்ஸிமா வந்து ஜென்ரலைஸ்டாக வந்து இட் இஸ் நாட் ட்ரீட்டபிள்னு கிடையாது. இட் இஸ் ட்ரீட்டபிள் அக்கார்டிங் டு த காஸ். எந்த காஸ்னால வந்திருக்கோ அதை பொறுத்து இதை ட்ரீட் பண்ண முடியுமா முடியாதான்றது நம்ம பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.